Vanakkam, நான் Rashid, Director Geometric Space Structures Private Limited. So as you know, we are an innovating company. So almost 21 years in the field, right from 2004. So as you know, our products right from space frames, pre-engineered buildings, multi-story buildings, architectural structures, precast, prefab. In the lineup, இன்னொரு feather on our cap is our portable cabins. So portable cabins now this has a wonderful and wider applications across the industry. So across the industry na even enna industry na neenga even this can be used for a hospital. எப்படி ஹாஸ்பிட்டல்னா நீங்க வந்து ஒரு கிராமத்துல ஒரு முகாம் ஒன்று அமைக்கணும்னா இதை வந்து எடுத்துட்டு போய் அங்க வச்சு பண்ணிடலாம். So that kind of flexibility you have. இது வந்து foreign countriesல வந்து this is used as even as a house because it is highly rugged and this comes with a warranty of around 30 to 35 years lifespan. Completely made out of steel. So இது வந்து industrial applications தான் வந்து உங்களுக்கு லேபர் ஷெட்டா யூஸ் பண்ணலாம், ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸா யூஸ் பண்ணலாம். It's a completely I think this is a completely makeshift product. Highly flexible, ஈஸியாக நம்ம வந்து அதாவது ரீஅசம்பிள் பண்ணி நம்ம வந்து சைட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அதை அசம்பிள் பண்ண ஒன்ஸ் அகேன் அசம்பிள் பண்ண முடியும். ஸோ இதோட அப்ளிகேஷன்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி வைடர். ஸோ இதை பற்றி இதோட டிசைன் அண்ட் டீடைலிங் ப்ரொடக்ஷனுங்க இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்கிறது எங்கள் டீம் இதை பற்றி அதிகமாக பேசுவாங்க. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஜியோமேட்ரிக்ஸ். நான் உங்கள் ஷரத். ஜியோமேட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட் 22 இயர்ஸாக பேசிக்காகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஒரு இன்ஜினியரிங் அண்ட் இனோவேட்டிவ் கம்பெனிங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கூட நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் டீம்லேருந்து சக்தி மேம் மற்றும் நந்து சார் இணைஞ்சிருக்காங்க. மேம், போர்ட்டபிள் கேபின்ஸ்னா என்ன மேம்? நம்ம இந்த கேபினை வந்துட்டு நம்ம எங்கே வேணால் நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சைட் பர்பஸ்க்காக வேணும், சைட் ஆஃபீஸாக வேணும்னா நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு செக்யூரிட்டிக்கு கேபினாக நீங்கள் யூஸ் பண்ண நினச்சிங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் வந்துட்டு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக வந்துட்டு அங்கே ஏதாவது சடனாக வந்துட்டு ஒரு இதுக்காக வேணும் அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல நீங்கள் இதை யூஸ் பண்ண முடியும். ப்ளஸ் லேபர் ஷெட்டாக யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய பர்பஸ்க்காக நமக்கு வேணுங்கிற மாதிரி அந்த சைஸை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி என்ன பர்பஸ்க்காக வேணாலும் நம்ம அதை வந்து பேஸ்ட் ஆன் லொக்கேஷன் நம்ம அதை ஷிஃப்ட் பண்ணிட்டே இருக்கலாம். ஒரு இடத்துல ஃபிக்ஸ்டாக வைக்காமல் நம்ம எங்கே வேணால் அதை வந்துட்டு ரீஅரேஞ்ச் பண்ணிக்க முடியும். சக்தி மேம், நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பேசும்போது நிறைய நம்ம ஏ டைப் ஸ்ட்ரக்சர்ஸ், ஸ்பேஸ் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்ஸ், மல்டி ஸ்டோரி ஸ்ட்ரக்சர்ஸில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். கம்ப்ளீட்டாக ஒரு நியூ ப்ராடக்ட். நீங்கள் இந்த ட்ராயிங் ஸ்டேஜில் என்ன மாதிரி இன்புட்ஸ் கிடச்சி எப்படி இந்த ப்ராடக்ட் டெவலப் பண்ணுங்கிற ஐடியா வந்துச்சுங்க? சார் ஆக்சுவலி சார் வந்து நம்ம கொஞ்சம் இன்புட்ஸ் கொடுத்துருந்தாங்க. நம்ம எம்டி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் நம்ம டெவலப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது ரிகார்டிங் நிறையா வீடியோஸ் வந்து நம்ம யூடியூப்லேயும் அதுக்கப்புறம் நெட்டில் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பேஸ் கான்செப்ட் வந்து நம்ம கூகுளில் வந்து நம்ம இது பண்ணியிருந்தோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா வந்துட்டு நம்மளோட ஐடியாஸ் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் இந்த மாதிரி நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். இதில் ப்ரைமரி என்னெல்லாம் கன்சிடர் பண்ணியிருக்கீங்க சக்தி மேம்? ஜென்ரலாக உங்களுக்கு ஏ டைம்னா உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக 22 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு தெரியும். கம்ப்ளீட்டாக நியூ ப்ராடக்ட் அப்படிங்கும்போது டிசைன் அண்ட் டீட்டெயிலிங் என்ன மாதிரி விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணீங்க? எந்த இடத்துல உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுங்களா? ஆக்சுவலி அந்த ப்ரொஃபைலோட டைமென்ஷன்ஸ் வந்துட்டு நம்ம அரேவ் பண்ணும்போது நிறைய வந்துட்டு இன்புட்ஸ் வந்துட்டு நம்ம சர்ச் பண்ணியிருந்தோம் நம்ம. ஸோ இப்போ இந்த ப்ரொஃபைல் வந்து டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளேட்டை எடுத்து தான் நம்மளோட ஷேப்பை இந்த கஸ்டமைஸ் ஷேப்காக வந்துட்டு நம்ம மேக் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே ஒரு ஸ்டாண்டர்ட் நம்பர்ஸ் கிடையாது. எதர் பாக்ஸ் செக்ஷனோ இல்லை சி செக்ஷன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. நம்மளோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு நம்ம அதை என்ன பண்ணியிருக்கோம்னா கஸ்டமைஸ் பண்ணி நம்ம இதை யூஸ் பண்ணியிருக்கோம். மேம், ஜென்ரலாக வந்து நம்ம மல்டி ஸ்டோரி பில்டிங்ஸாக இருக்கட்டும், ஏ டைப் பில்டிங்ஸாக இருக்கட்டும், நமக்கு இந்த வாட்டர் ஃப்ளோ அப்படிங்க கரெக்டாக இருக்கும். இது ஒரு பாக்ஸ் பில்டிங் அப்படிங்கிறனால நீங்கள் அதில் எப்படி மேம் மேனேஜ் பண்ணீங்க? இது எப்படி நீங்கள் கன்சிடர் பண்ணியிருக்கீங்க வெதரிங் ஃபேக்டருக்கு? ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்டர் சைட்லேருந்து பார்க்கும்போது இது வந்து ஸ்லோப்பே இருக்க மாதிரி தெரியாதுங்க. நாங்கள் இதெல்லாமே வந்துட்டு இன்னர் சைடில் வந்துட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ வெளியிலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பக்கா ஃபேஷியா மாதிரி பாக்ஸ் டைப்பில் இருக்கும். இன்னரில் வந்துட்டு நாங்கள் ஸ்லோப் பிளான் பண்ணி அந்த மெம்பரையே வந்துட்டு ஒரு கட்டாக தான் வந்துட்டு நாங்கள் ஆட் பண்ணி வச்சுட்டு இப்போ டவுன் டேக் இருக்குது. அது எங்கே இருக்குன்னு உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுங்களா? மேம், இப்போ ஐடென்டிஃபை பண்ண புள்ளிங்க எங்கேயுமே இருக்காதுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துருமா சார்? அஸ்தட்டிக்காக உள்ளே வந்துடும். அது உள்ளே வந்தாலும் அந்த பஃப் ஷீட்டில் அது க்ளோஸ் ஆயிரும். ஸோ உங்களுக்கு எங்கேயுமே அது தெரியாது. ஸோ அந்த மாதிரி பக்கா இன்ஜினியரிங் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்க சார். அந்த மாதிரி வந்து யாரும் பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் கட்டர் வந்து வெளியில் வர மாதிரி இருக்கும். ஸோ அஸ்தட்டிக்காக இன்னர்லேயே வைக்கிற மாதிரி பண்ணி சார். இது வந்து நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்டபிள் கேபின்ஸ் மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கீங்க சார். இல்லை எம்இபி வந்து இன்க்ளூட் பண்ணலாங்களா? கண்டிப்பாக பண்ணலாம். எம்இபி இன்க்ளூட் பண்ணலாம். இந்த பர்பஸில் வந்து இந்த ட்ரையல் பீஸில் வந்து பண்ணல. பட் ஃபியூச்சரில் கண்டிப்பாக பண்ணுவோம். அதுக்கு உண்டான ப்ரொவிஷன்ஸை இவ்வளோ பண்ணிவிட்டோம். அது பண்ணுறது பெரிய விஷயமே இல்லை. அது ஈஸியாக பண்ணிக்கலாம். ஓகேங்க சார். அண்ட் ஒரு சின்ன ஒரு ஸ்டூல் பீஸ் மாதிரி கொடுத்து எலிவேட் பண்ணி வச்சுருக்கீங்க. என்ன ரீசனுக்காக பண்ணீங்க சார்? சிம்பிள் தான் சார். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் லொக்கேஷனில் யூஸ் பண்ணுவாங்க, அந்த ட்ராவலிங் லொக்கேஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் லெவலில் சப்போஸ் ரெயின் என்ன வேணால் இருக்கலாம். ஸோ அந்த லெவலிங்காக வைக்கணும். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் 1 feet இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கருதி நீங்கள் ஹைட்டை வந்து என்னெல்லாம் காம்பனன்ட் யூஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் கேபின் வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க சார்? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் டீட்டெயிலிங் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது டோட்டலாக வந்து 350 கிரேட் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே சார். எல்லாமே 350 கிரேட் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த மெம்பர்ஸ் எல்லாமே 350 கிரேட்ஸ்.
அப்புறம் பைப்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்போலோ பிராண்டை யூஸ் பண்ணிக்கிறோம். எல்லாம் இப்போ நல்ல ஹை குவாலிட்டி பிராண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் எல்லா ஸ்ட்ரக்சர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பவுடர் கோட்டடு, பாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெட்டக்னோ அண்ட் பைனியர் அந்த மாதிரி ஒரு பிராண்டட் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ பிவிசி வந்து பார்த்திங்கன்னா என்சோன்னு சொல்லி ஒரு மேக்கிங், அதுவும் நல்ல பிராண்டட் யூஸ் பண்ணுறோம். எல்லாமே வந்து இப்போ ஹை குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். ஈவன் போல்ட்ஸ் அண்ட் நட்ஸ் அண்ட் எவ்ரிதிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி எல்லாமே டாப் பிராண்ட்ஸை நீங்கள் மேம் இப்போது ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நான் டெக்னிக்கல் பர்சனாக பார்க்கும்போது நிறைய ஹோல்ஸ் இருக்குங்க மேம். எதுக்கு இந்த ஹோல்ஸ் கொடுத்துருக்கீங்க, அதோட யூஸ் என்னதுங்க? இந்த ஹோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லொக்கேஷன் வந்து இன்னொரு லொக்கேஷனுக்கு ஷிஃப்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கோம். அப்போ யூசிங் ட்ரெயின் தான் வந்து நம்மளால இதை வந்துட்டு மூவ் பண்ணி வைக்க முடியும். ஸோ அதோட ஹோல்டிங் பர்பஸ்க்காக வந்துட்டு நம்ம இந்த ஹோல்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே மேம். அண்ட் அதே மாதிரி இதோட சைஸ் என்ன, மேக்ஸிமம் எவ்வளோ சைஸ் வரைக்கும் பண்ணலாம் மேம் காலம் இல்லாமல் ஒரு கிளியர் ஸ்பேனா? ஸோ இப்போ நம்ம இந்த கேபின் பண்ணிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 6 feet ஃபேனுக்கு 6 feet லென்த்து ப்ளஸ் 10 feet ஹைட்டில் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து 20 feet ஸ்பேனுக்கு 20 feet லென்த் வரைக்கும் நம்ம கிளியராக பண்ணி தர முடியுங்க. ஓகேங்க மேம். இப்போ நமக்கு வந்து இந்த மாடுலர் கேபின்ஸ், இந்த போர்ட்டபிள் கேபின்ஸ் அப்படிங்கிறதே நம்ம நிறைய மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கீங்க. ஸ்ட்ரைட் ஃப்ரம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைட் ஆஃபீஸாக இருக்கட்டும், லேபர் ஷெட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு ப்ரீமியமான ஒரு செக்யூரிட்டி கேபின் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்கீங்க.